எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார், சமீபத்துல அதிமுக பொதுக்குழு நடந்தது. அதை கவனிச்சீங்களா? அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? அதிமுக பொதுக்குழுல ஒரு சிறப்பான பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் தலைமையை தக்க வைத்துக் கொண்டதை மீண்டும் அவர் நிரூபித்திருக்கிறார் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவரோட தேர்தல் ஆணையம் இதோட உத்தரவுகளுக்கு எல்லாம் பிறகு அவர் நடத்துகிற பொதுக்குழு. ஆனா இன்னமும் ஸ்டில் சுப்ரீம் கோர்ட் மேட்டர் பெண்டிங். அதையும் அவர் மறக்க கூடாது. சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம், நமக்கு தெரியாது. அதற்கு முன்னதாக நடந்த ஒரு பொதுக்குழு செயற்குழு. இரண்டாவது, தேர்தல் ஆணையமும் 6 மாசத்துக்கு ஒரு செயற்குழு, ஒரு வருஷத்துக்கு ஒரு பொதுக்குழுங்கிறது தேர்தல் ஆணையத்தின் ஒரு நிபந்தனையும் கூட. சோ அந்த நிபந்தனையும் பூர்த்தி செய்த மாதிரி ஆயிற்று. மற்றபடி அந்த தீர்மானங்கள்ல பெரிய சிறப்பான தீர்மானங்கள் இருப்பதாக நான் கருதவில்லை. பிஜேபியோட கூட்டணி இல்லை, 2024க்கு கூட்டணி இல்லை என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். மற்றபடி அதிமுக செல்ல வேண்டிய எதிர்காலம் என்ன, அதன் திசைவழி பயணம் என்ன, இதெல்லாம் பொதுவா ஒரு பொதுக்குழு செயற்குழு நம்ம அதான் எதிர்பார்ப்போம். ஏன்னா ஒரு பெரிய தேர்தலுக்கு முன்னால் நடக்கிற பொதுக்குழு செயற்குழு. இனிமேல் தேர்தலுக்கு பிறகுதான் பொதுக்குழு செயற்குழு நடத்த முடியும். அதான் 2024 ஜூன் மாதமோ இல்லைன்னா செப்டம்பர் அக்டோபர்ல தான் நடத்த முடியும். அப்ப இந்த பொதுக்குழு செயற்குழு 2024க்கான ஒரு பயண திட்டத்தை என்ன, எந்த திசையில நம்ம போக போறோங்கிறத தெளிவுபடுத்துற பொதுக்குழு செயற்குழுவாக இருந்திருக்கணும். பேசினவங்களும் அப்படி பேசி இருந்திருக்கணும். அப்படி எதுவும் பேசவில்லை. அந்த வகையில் அந்த பொதுக்குழு செயற்குழு ஏமாற்றம். சார், என்னதான் கூட்டணி முறிஞ்சிருந்தாலும் பாஜகவின் முக்கிய தலைவர்களும் அதிமுகவின் முக்கிய தலைவர்களும் கூட்டணி தொடரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மறைமுக கூட்டம் நடந்ததா சொல்றாங்க. அத பத்தி சொல்லுங்க சார். அது இயற்கையா அப்படிதாங்க இருக்கும். என்ன காரணம்னா, இப்போ உதாரணமா நாகர்கோவிலே எடுத்துக்கலாம். பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கணும்னா அதிமுக ஓட்டு இல்லாம முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற ஓட்டு எப்படி இருக்கு? திமுக, காங்கிரஸ்க்கு அங்க ஓட்டு போல ஜாஸ்தி. அப்புறம் இடதுசாரிகளுக்கும் ஓட்டு போல ஜாஸ்தி. சோ ஒரு பெரிய கிராண்ட் அலையன்ஸ். அப்ப நாகர்கோயில்ல ஒரு பிஜேபியோட ஒரு பெரிய லீடர் ஜெயிக்கணும்னாலே அதிமுக ஓட்டு கொஞ்சமாவது தேவை. அதாவது ஜெயிக்கிறதுக்கு பக்கத்துல போறதுக்கே. கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அப்படித்தான். அப்போ பிஜேபியில ஜெயிக்கணும்னு நினைக்கிற பெரிய தலைவர்கள் மறைமுகமா கூட்டணியை விரும்புறாங்க, கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவிலையும் சில பேருக்கு இந்த கூட்டணி தொடரணும்னு எண்ணம் இருக்கு. இப்ப வேலுமணி, தங்கமணி அமைச்சர்களுக்கு எல்லாம் அந்த எண்ணம் நிறையவே இருக்கு. அவங்க அடக்கிதான் வாசிக்கிறாங்க. அப்போ அதிமுகலையும் பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு உள்ள பெரிய தலைவர்கள் இருக்காங்க. பிஜேபியிலையும் அதிமுக ஆதரவு நிலைப்பாடு உள்ள பெரிய தலைவர்கள் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக கூட்டணி இல்லை என்று சொல்கிறார். அப்ப கூட்டணி இல்லைங்கிறது தான் நான் அபிஷியலா எடுத்துக்கிறேன். கூட்டணி இல்லைன்னா 2024 தேர்தல் ரிசல்ட் என்னவோ அதை வைத்துதான் அடுத்த கட்டத்தை நம்ம வைக்கும். வளர்மதி அவர்கள் பேசுறாங்க, நாங்க எப்படி எம்ஜிஆர் அவர்களை பார்த்தோமோ, செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்த்தோமோ, அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ 3ஆம் தலைமுறை தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவெடுத்துட்டாரா? 3ஆம் தலைமுறைன்னா வயது ரொம்ப கம்மியா இருக்கணுங்க. 70 வயசுக்கு மேல 3ஆம் தலைமுறை எல்லாம் வர முடியாது. ஒரு 40 வயதுல 3ஆம் தலைமுறை வந்தாதான் அதை 3ஆம் தலைமுறைன்னு நம்ம சொல்ல முடியும். அது பொதுவான ஒரு ஒரு பொதுவான புரிதல்ங்கிறது அதுதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் நிலைப்பாடு, ஜெயலலிதா நிலைப்பாடுக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. எம்ஜிஆர் பெரிய அளவுக்கு டெல்லியை எதிர்க்கிறதே இல்லை. இங்க எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகும்போது அவர் இந்திரா காந்தி எல்லாம் பெரிய அளவுக்கு எல்லாம் எதிர்க்கல. 76 பொதுக்குழு செயற்குழுல தான் கோயம்புத்தூர்ல தான் அதிமுக அகில இந்தியங்கிற முன்னோட்டு பெற்றது. அது வரைக்கும் வெறும் அதிமுக தான். மாநில கட்சிக்கு எதுக்கு அகில இந்தியங்கிற பேரு? ஆனா எம்ஜிஆர் அந்த தேசிய நீரோட்டத்துல இருக்கணும்னு விரும்பினாரு. 77 மக்களவை தேர்தல் இந்திரா காந்தியோட கூட்டணி. ஆனா வெற்றி பெற்று பிரதமரானது மொரார்ஜி தேசாய். இங்க அதிமுக இந்திரா காந்தி கூட்டணி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றது. ஆனால் பயன் இல்லை. அப்புறம் மொரார்ஜி தேசாயோட ஒரு அணுக்கமாத்தான் அவர் இருந்தாரு. மொரார்ஜி தேசாய்க்கு பிறகு சரண் சிங் தலைமையில ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் போது பாலாபலனூரையும் சத்யவாணி முத்தியும் மத்திய அமைச்சர்களாவே ஆக்கினாரு. அதுக்கு பிறகு இந்திரா காந்தி திமுக கூட்டணி, இந்திரா காந்தி பெரிய வெற்றி, பிரதமரானார். மீண்டும் இந்திரா காந்தியை மதுரை உலக தமிழ் மாநாடுக்கு எம்ஜிஆர் வரவழைத்து அவருக்கு பெரிய மரியாதையெல்லாம் செலுத்தினாரு. அதுக்கு முன்னதாக இந்திரா காந்தி அம்மையார் தமிழ்நாட்டில் போட்டியிட விரும்பிய போதே எம்ஜிஆர் அதுக்கு வசதிகள் செய்து கொடுத்தார். இப்ப 84 மீண்டும் கூட்டணி. மொத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல பெரிய அளவுக்கு மத்திய அரசோட உரசல் இல்லாம போனாரு. அதனாலதான் அவர் விடுதலை புலிகளுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு உதவ முடிஞ்சது. அதையும் நம்ம இந்த இடத்துல நினைவு வச்சுக்கணும். ஒரு மாநில முதலமைச்சர் 4 கோடி ரூபாயை தூக்கி ஒரு வெளிநாட்டு போராளி குழுவுக்கு கொடுக்க முடியுங்களா?
84ல 4 கோடி ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கும். சோ பல வகையில அது உதவியா இருந்தது. யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணல. எம்ஜிஆர் எடுத்த முடிவுகளை யாருமே எதிர்க்கல. ஏன்னா அது ஒரு வகையான தமிழ் உணர்வும் அதுல கலந்திருந்தது. ஜெயலலிதா அவர்கள் பல நேரங்கள்ல டெல்லியோடு முரண்பட்டார். கடைசியா மோடியா லேடியா கேள்வி வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க. அப்படியான ஒரு உறுதியான பெரிய நிலைப்பாடு எதுவுமே இன்னமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கல. அதனால 3ஆம் தலைமுறைன்னு சொல்றது எனக்கு பொருத்தமாக தெரியல. அதிமுகவின் இன்றைய தலைவர் அப்படின்னு வேணா நீங்க அன்னைக்கு சிலர் பேசினதை பார்க்க முடிஞ்சது. நாங்க பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டோம். முடிஞ்சா நீங்க காங்கிரஸ் கூட்டணியில இருந்து வெளியில தைரியமா போட்டியிட முடியுமா அப்படின்னு பேசினதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல அது மறைமுகமாவே தெரிஞ்சுதுங்க. எப்படின்னா காங்கிரஸ், பிஜேபி தேசிய கட்சிகளால மாநில நலனுக்கு எந்த நன்மையும் கிடையாது. இது எங்களோட நிலைப்பாடெல்லாம் எப்பவுமே அப்படித்தான். தேசிய கட்சிகளால மாநிலங்களுக்கு நன்மையே வராது. மாநில கட்சிகள் தான் அந்த நன்மையை கொடுக்க முடியும். அது சரிதான். ஆனால் மறைமுகமா அது சொல்லும் போது பிஜேபி கூட்டணியில இருந்து நாங்க வெளியில வந்துட்டோம். அதே மாதிரி நீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருந்து வெளியில வாங்க அப்படின்னு சொல்றதுதான். ஆனா அந்த தூண்டில திமுக விடாது. ஏன்னா அவங்க இந்தியா கூட்டணி உருவானதுல இருந்து முதல்ல இருந்து அங்க போயாச்சு. சோ காங்கிரஸ் கட்சியும் அதுல இருந்து விலகி வராது. அந்த ஈவன் ஒரு சீட்டு 2 சீட்டு கம்மியா கொடுத்தா கூட அவங்க திமுக கூட்டணிக்குலாம் வரமாட்டாங்க. சமீபத்துல ஓபிஎஸ் அவர்களுமே தன்னுடைய அணியினரின் கூட்டத்தை கூட்டியிருந்தாரு. அதுல ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் சில உண்மைகள்லாம் சொன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திகாருக்கு போகணும்னு சொல்றாரு. அத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அவரு சசிகலா விட்டு வெளியில வரும்போது நான் 10% தான் சசிகலா பத்தி சொல்லியிருக்கேன். 90% சொன்னா அந்த அம்மையாரின் கதி என்ன ஆகும்னு கேட்டாரு. உண்மையை சொல்றதை நான் எப்பவுமே அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறதே இல்லைங்க. எதுக்கு உண்மையை சொல்றதுக்கு எதுக்கு 4 நேரம் நட்சத்திரம் எல்லாம் பார்க்கணும்? இப்படி சொல்ல வேண்டியதானே. அவரு அது அரசியல் ரீதியாக பேசுகிறார். அவ்வளவுதான் நம்ம எடுத்துக்க முடியும். அவருக்கான அரசியல் எதிர்காலங்கிறதுல ஒரு சிக்கல். தனி கட்சி தொடங்க முடியாது அப்படின்னு அதிமுக மீதான சுப்ரீம் கோர்ட் கேஸ் எல்லாம் கிளைம் எல்லாம் பிரச்சனை வரும். 4 எம்எல்ஏ இருக்காங்க. தனி கட்சி தோணுனா அவங்களோட எம்எல்ஏ பதவி என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாம போயிடும். இப்படி இயல்பான பல அரசியல் சங்கடங்கள் இருக்கு. 2024 தேர்தல்ல பிஜேபி கூட்டணிக்கு போய் ஏதாவது வெற்றி பெற முடிந்தால் தான் அவருக்கான அரசியல் வாழ்வு இருக்கு. இல்லைன்னா மீண்டும் அதிமுகவுக்கு தான் அவர் திரும்பணும். திமுகவுக்கு போக முடியாது. இல்ல அரசியல் விட்டு ஒதுங்கணும். அது ஒரு அரசியல்வாதி எந்த காலத்திலயும் அரசியல் விட்டு ஒதுங்க முடியாது. எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏதாவது கருத்து இருந்தா அதை இப்பவுமே தைரியமா சொல்ல வேண்டியதானே. அவருக்கு உண்மைகள் தெரிந்திருந்தா. நன்றி சார். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார்.